அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கிறேன். நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷன் தன் வாழ்நாளில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அவன் போகிற பாதையை கர்த்தர் பிளஸ் பண்றாராம். அதுதான் சொல்றார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமா, நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்படி செய்கிறார். நல்ல மனுஷன் முதல்ல சொல்லுவாங்க பாருங்களேன், பெரியவங்க சொல்லுவாங்க, முதல்ல நல்ல மனுஷனாயிருடா, அப்புறமா இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முதல்ல நல்ல மனுஷனா இருங்க. நிறைய பேர் இன்னைக்கு பெரிய ஆளாகணும் தான் ஆசை, மரியாதைக்குரியவங்களா ஆகணும்னு ஆசை, என்ன சொல்லு பிரபலியமான ஆசை, தூக்கி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. ரைட். முதல்ல நல்ல மனுஷனா மாறுங்க. உங்க நல்ல நடையா இருக்கட்டும். அதான் சொல்றாரு, நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும். நீ நல்ல மனுஷனா மாறிட்டீன்னா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் ரொம்ப உறுதியாக்குவார். ஆமா, அவன் கால் அவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்ட கால் இல்லை, சுவிசேஷனுடைய கால்கள் எப்படி இருக்குதான், என்ன சொல்றது, அழகா இருக்குதுன்னு சொல்றாரு. உங்களுடைய பாதங்களை அவ்வளவு முக்கியமா கர்த்தர் பார்க்கிறார். நீங்க நல்ல மனுஷனா இருந்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும், அது உங்க பிஸ்னஸா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் நிகழ்வுகளா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், அந்த அழகா உறுதிப்படுத்துவார். அவங்க வழியின் மேல அவருக்கு பிரியம், அவருக்கு பிடிக்கும். என் மகன் செய்தா, என் மகள் செய்தா நல்லதான் செய்வா, நல்லதான் செய்வாங்கிறது அவருக்கு தெரியும். அவன் விழுந்தா கூட, ஒருவேளை சம்டைம் சில அசைவுகள் வந்து விழுந்துட்டான், சில சோதனைகளில் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போக மாட்டான். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குறாராம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு மனுஷன் தண்ணியில நடந்து வந்தான், கடல்ல. யாரு? பேதுரு நடந்து வந்தார். அந்த நடையில் அவருக்கு பிரியும். என்னுடைய சீசன் எனக்கு முன்னாடி கடல்ல நடந்து வராங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவன் சூழ்நிலையில காற்றை பார்த்துட்டா, எல்லா சூழ்நிலையை பார்த்தோன்னு உள்ள இழுத்துட்டு போறான். கர்த்தர் அவனை விட்டுட்டாரா? இவன் நல்ல மனுஷன் பேதுரு. அவனை தூக்கி மீண்டும் கர்த்தர் நிற்க வைத்து மீண்டும் நடக்க வைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ நல்ல மனுஷனா இருப்பீன்னா, நல்ல மனுஷியா நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயம் உங்க வழியை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உன்னை விடமாட்டார். ஒருவேளை நீ இன்னைக்கு தள்ளாடிட்டு இருக்கலாம், விடமாட்டார். உன்னை மீண்டும் உன் கையை பிடிச்சி உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை அழகாய் உன்னை மேன்மையாய் கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திராங்க. எங்களை கைவிடாம எங்க கரங்களை பிடித்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமாதானம் பிள்ளைகள் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வழிகளெல்லாம் உறுதிப்படுத்த சமாதானம் கூடவே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.